தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் தொழிற்சாலைகளில் பதுக்கி வைத்திருந்த 1 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காதர். வணக்கம் காதர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகர்வால் போலி மருந்துகள் விற்பதாக வந்த புகாரை தொடர்ந்து மத்திய மருத்துவ கரு தட்டுப்பாட்டு ஆய்வு அதிகாரிகள் கடந்த வாரம் அதிரடியாக சோதனை நடத்தி வந்தனர். போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்தனர். மேலும் போலி மாத்திரைகள் விற்பனை செய்த வழக்கில் அகர்வால் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணையில் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் வரவைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் இதைத் தொடர்ந்து மத்திய மருத்துவ தர கட்டுப்பாட்டு ஆய்வாளர்கள் சக்திவேல், தேவகிரி, புஷ்பராஜ் மற்றும் மேலும் புதுச்சேரி மருத்துவ தர கட்டுப்பாட்டு ஆய்வாளர்கள் நேற்று அதிகாலை முதல் நள்ளிரவு வரை புதுச்சேரி பல்வேறு கம்பெனிகளில் திடீர் சோதனை நடத்தி வந்தனர். அவ்வப்போது மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் கோகுல் ஸ்கூல்ஸ் தொழிற்சாலையும் மற்றும் அம்பாள் கோல்ஸ் தொழிற்சாலையில் உரிமம் இல்லாத போலி மாத்திரைகள் விற்பனைக்கு பதுக்கி வைப்பதாக தெரிய வந்தது. தொடர்ந்து அங்கிருந்து சுமார் 6 கிலோ எடையுள்ள மாத்திரைகள் மற்றும் அதே போல் பேக் செய்யப்பட்டு பயன்படுத்திய அலுமினிய பாயில் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதன் மதிப்பே 1 கோடி இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அதிகாரிகள் விசாரணை நடத்த போது அவை சென்னையை சேர்ந்த மேப்புல் பாட்ஸ் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த லைஃப் சைக்ஸ் நிறுவனங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட மாத்திரைகள் என்பது தெரிய வந்தது. மேலும் அந்த நிறுவனங்கள் உரிமம் கடந்த 2017 முடிந்து விட்டதாகவும் அதன் பின்னர் அவற்றை புதுப்பிக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த 2 மாத்திரை தொழிற்சாலைகள் உரிமையாளர்கள் திருச்சியை சேர்ந்த மகாபாரதி ஆவார். அவர் புதுச்சேரியிலும் வீடு உள்ளது அவருக்கு. மேலும் அவர் மீது விசாரணை நடத்தியதில் தொடர்ச்சியாக இரவு முழுவதும் நேற்று விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணைக்கு அப்புறம் அனைத்து மாத்திரைகளும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். இதனிடையே நள்ளிரவு வரை நடந்த சோதனையின் பிறகு புதுச்சேரி இயங்கி வந்த 2 தொழிற்சாலைகளையும் நீதிமன்ற அனுமதியுடன் மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வாளர்கள் இந்துமதி தலைமையான அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தது. ஆம்னி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதர்.